ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ ஒரு மேட்ச் ரிவ்யூட வந்திருக்கோம். நானும் யோகியும் ஜாயின் பண்ணியிருக்கோம். மீதி பேரால ஜாயின் பண்ண முடியல. ஸோ என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் vs ஜிடி. ஸோ டீம் சேஞ்சஸ் வந்து வழக்கம் போல ஆரம்பிப்போம். சொல்லுங்க, இது என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு? நம்ம ப்ரிவியூலயே பேசணும். இன்னொரு ஸ்பின்னர் ஆடாதீங்கடா தயவு செஞ்சு அப்படின்னு ஜிடி கிட்ட அவனுங்க கொழுப்பெடுத்து போய் நாங்க பிரசித் கிருஷ்ணா உட்கார வச்சுட்டு சாய் கிஷோர் ஆடுவோம்னு சொல்லிட்டு ஆடினாங்க. அதுவே எனக்கு தெரியல, அதுவே ஒரு நல்ல போயிட்டு இருந்த டீம் எதுக்கு நீங்க அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும்னு தெரியல. நீ பெரிய டேர்னிங் ட்ராக்கா இருந்தா பரவாயில்ல, இல்ல டே கேமா இருந்தா பரவாயில்ல. நல்லாதான் அன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா நல்லாவும் போட்டாரு. அந்த அந்த ஒரு சேஞ்ச் எனக்கு உடன்பாடு இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு 5 மேட்ச் ஜெயிச்சுன்ற மெதப்புல வந்து மாத்தினாங்களா என்னன்னு தெரியல. இல்ல அது இல்ல கேட்காரு தானே. இல்ல, அவங்க கேகேஆர் வந்து உனக்கு எப்பவுமே 2 3 ஸ்பின்னரோட போவாங்கடா அந்த கிரவுண்ட்ல. ஸோ ஒரு 2 ஸ்பின்னரோட அவங்க போவாங்கடா. போகலான்றது எனக்கு கரெக்டா. அவங்க ஸ்பின்னர் வேற, நம்ம ஸ்பின்னர் வேறன்னு புரியணும்ல. அவனுங்க நீ பிளாட் ட்ராக் கொடுத்தா கூட அந்த ஸ்பின்னரோட தான் போவானுங்க அவங்க. நீங்க சீமிங் ட்ராக் கொடுத்தாலுமே அவங்க இந்த 2 ஸ்பின்னரோட ஆடுவாங்க. ஏன்னா அவங்க 2 ஸ்பின்னருமே அந்த மாதிரி ஸ்பின்னர். நீங்க எங்க கொடுத்தாலும் போடுவாங்க. 2 பேரும் பவர் பிளேல போடுவாங்க, மிடில் ஓவர்ல போடுவாங்க, டெத் ஓவர்ல கூட போடுவாங்க. 1920 கூட 2 பேரும் போடுவாங்க. அந்த ஸ்பின்னர் வேற, நம்ம ஸ்பின்னர் வேறன்னு புரிஞ்சுக்கணும்ல. ஸ்பின்னா கையில இருந்து ஸ்லோ பால் போட்டா ஸ்பின் ஆயிடுமா அது? இல்ல, அதுவும் இல்லாம உனக்கு கேகேஆர் பேட்டிங் பார்த்தோன்னா ரைட் ஹேண்டர் ஹெவினால சரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு மிக்ஸ் தான். எனக்கு சேஞ்ச் பண்ணதை பத்தி பெருசா பிரச்சனை இல்ல, அது கேட்ச் விட்டது தான் பிரச்சனை. எனக்கு சேஞ்சே பிரச்சனை தான். நீ பிரசித் கிருஷ்ணா அந்த லென்த் போட்டிருந்தாருனாலே இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிருக்கலாம். நான் சாய் கிஷோர் கேவலமா போட்டாருன்றது சொல்லல, அது என் பாயிண்ட் இல்ல. என் பாயிண்ட் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. 5 வின் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வின் பண்ணிருந்தீங்கன்னா டாப் டு பினிஷ் 100% உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க கேகேஆர் தானே லைட்டா எடுத்துக்கிட்டீங்களோன்னு தோணுச்சு எனக்கு. இல்லடா, ஏன்னா ஏற்கனவே அவங்க பிரசித் கிருஷ்ணா ஒரு 4 மேட்ச் நடுவுல ஆடல. பிளஸ் வந்து நடுவுல ஒரு மேட்ச் இதுல வச்சுட்டு பிரசித் கிருஷ்ணா ஆடுவார்னு சொல்லிட்டு கூட சாய் கிஷோர் ஆடினாங்க. அதனால பெருசா எனக்கு எதுவும் மாற்றம், அவங்க டீம் காம்பினேஷனே உடஞ்சு போற மாதிரி ஒரு சேஞ்சா தெரியல எனக்கு அது. அதான் சோ அந்த சைட் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்துட்டாரு. பிராக்சர் அதான் இருந்துமே வந்து நான் ஆடுவேன், என் டீமுக்காக நான் என்னடா, எங்க அண்ணனுக்கு நான் தானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனா அவரு இன்னைக்கு எனக்கும் செஞ்சாங்க, அது ஒரு விஷயம். அது எனக்கும் ஆச்சரியம். என்னடா பிராக்சர் நீங்க ஃபிட்னு வராருன்னு பார்த்தேன் நானு. இன்னொருத்தர் வந்தாரு பாத்தியா? இன்னொருத்தர் வந்தாரு, அதான் அவரு பாவம். அங்க என்ஓசி எல்லாம் வாங்கினு இங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து இந்த 8 பால் போறதுக்கு வந்திருக்காரு. அங்க இருந்து கிளம்பி போட்டு அது இப்ப 8 திருப்பி பால்ல கிளம்பிருக்காரு. அதான் 8 பால்ல 2 ஒய்டு வேற போட்டார். 10 பால் போட்டாரு மொத்தம். அதான் கஷ்டப்பட்டு அங்க வந்து 18 கோடி. அதான் 10 18 கோடி கொடுத்ததுக்கு 10 பால் போட்டு போயிருக்காரு. இப்ப திருப்பி பிளைட் புடிச்சு போக வேண்டியதாங்க. அவ்வளவுதான். அவருக்கு இது தெரியல, ரொம்ப புஷ் பண்ணிருக்கோம் நான் அவரை. நீங்க என்ஓசி கொடுக்காம வச்சிருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காலே. அவரு ஆல்ரெடி ரொம்ப இன்ஜுரி ப்ரோன், இன்ஜுரி பேக்ல தான் வராரு. இப்போ நீங்க வந்து மறுபடியும் புஷ் பண்ணி இப்ப ஸ்ரீலங்காக்கு தான் அது நஷ்டம். இப்போ அடுத்து கொஞ்ச நாள் எப்படியும் உட்கார வேண்டியதான் அவரு. ஆமா ஆமா, தெரியல, அது அவங்க மட்டும் ஏற்கனவே ஏற்கனவே அசரங்காவும் இன்ஜுரி ப்ரோன் தான். அவனா இன்ஜுரியில போயிடுவாரு, இவரும் இதுதான். அவங்களோட முக்கியமான பவுலர்ஸ் எல்லாம் இப்படியே போயிட்டே இருந்தா என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதான் இவர், ஆனா இவர் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவு டெக்னிக்கலா நமக்கு தெரியாது. பட் ஆனா ஏதோ, ஆனா டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு பிரச்சனை அவருக்கு. இருக்கு. அதான் 23 வயசு தான் ஆகுது, இவ்வளவு இன்ஜுரி வருதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனை எங்களுக்கு சொல்ல தெரியல, ஆனா ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்ல, ஆனா நிறைய பவுலிங் கோச்சஸ் பிசியோஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க அதெல்லாம் சரி பண்ண முடியும். ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆக்ஷன் ரீமாடல் தான் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரீமாடல் தான் கொஞ்சம் பண்ணியிருக்காரு. நீங்க அவர் ஃப்ரெஷ்ஷா வந்த சிஎஸ்கே இதுலயுமே இப்பயுமே பாத்தீங்கன்னாலுமே அவரு ஸ்லிங் கொஞ்சம் கொஞ்சம் மேல போயிருக்கு. சோ அது அது ரொம்ப உங்களுக்கு பேக்ல எஃபர்ட் போடும்னு நினைக்கிறேன். ஏன்னா மலிங்கா பாத்தீங்கன்னா நீங்க 90 டிகிரில போடுவாரு, ஃபுல் சைட் ஆன் போடுவாரு. இவர் கொஞ்சம் மேல போடுறாரு. நீங்க நீங்க 180 இந்த லைன்ல போடுறதுக்கும் இப்படி போறதுக்குமே நடுவுல இந்த ஆங்கிள் போறாரு. அது ரொம்ப பேக் உங்களுக்கு கஷ்டம் நினைக்கிறேன். அது தெரியல, யாராவது ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒர்க் பண்றது நல்லது, இல்லைன்னா அவரு கரியர் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அது சரி, அது விடு. நம்ம இங்க சேஞ்சஸ் வேற என்ன சேஞ்ச் பண்ணிருந்தாங்க? அது ஒண்ணுதான் பண்ணிருந்தாங்களோ? 2 தான், வருண் வருண் வந்ததுமே சக்கரவர்த்தியும் இவரு ராமன் பாவல உட்கார வச்சு இம்பாக்ட்ல. விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுமே ஒரு நல்ல ஐடியா தான் உங்களுக்கு. ஆக்சுவலா அவர் பதிரனா ஃபிட்டா இருந்தா, வெங்கட் சொல்ற மாதிரி தான் 11ல ஆடிட்டு உங்களுக்கு தேவனா ரோமன் பவல், தேவனா பதிரனா அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு உனக்கு இது இருக்கும். அவன் வெங்கட் வந்து பெங்களூருக்கு சொல்லுவான். அந்த மாதிரி கேகேஆருக்கும் ஆப்ஷன் இருந்துச்சு இது. இல்ல இது பட் நிஜம், அவர் ஃபிட் இல்ல. ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன் தான். நீ பத்திரா ஃபுல் ஃபிட்டா இருந்தாருன்னா பத்திரா ஆடிதான் ஆகணும். நான் நீங்க எவ்வளவு அவர் பேடா போட்டாலுமே நான் பத்திரா ஃபுல் ஃபிட்டா இருந்தா தான் ஆட சொல்லுவேன். ஏன்னா இந்த டீம்ல இந்த பவுலிங் லைனப்ல நீங்க பாத்தீங்கன்னா வேற யாரும் அவ்வளவு டெட்லியாலும் தெரியல ஸ்பின்னர்ஸ் எடுத்தீங்கன்னா. கார்த்திக் தியாகி ஓரளவுக்கு போடுறாரு, ஆனாலுமே ரன் கொடுப்பாரு. நீங்க விக்கெட் எடுத்தாலுமே கார்த்திக் தியாகி ரன் கொடுப்பாரு. பத்திரா விக்கெட் எடுக்கிறாரு இல்ல கொஞ்சம் டைட்டாவது போட பார்ப்பாரு. சோ நீங்க அந்த மாதிரி ஆடி இருக்கலாம். பட் ஆனா இந்த லெவல் தான் எனக்கு அந்த ப்ராப்ளமா இருந்தது. அதான் ஆஸ் சரி வருவோம், நம்ம லைன் அப் முடிஞ்சு டாஸ்க்கு அப்புறம் வருவோம். டாஸ் ஜெயிச்சு வழக்கம் போல ஜிடி வந்து பவுலிங் போட்டு அவங்கள வழக்கம் போல 180ல இது பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வந்திருப்பாங்க.
அது மாதிரிதான் ஆரம்பிச்சாங்க கூட. உனக்கு வந்து எட்ஜ்ல தான் 4 போச்சு. முத 2 ஓவர் ஓரளவுக்கு 20 முத 3 ஓவருக்கு 30 ரன் தான் என்னமோ அடிச்சிருந்தாங்க அவங்க ஆமா ஜிடி. ஆமா. பிளஸ் வந்து சிராஜ் வந்து விக்கெட் வேற போட்டாருன்னு நினைக்கிறேன் ரஹானேவ. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது பிரச்சனையே. அதுவும் அதுக்கப்புறம் தான் சிராஜ் வந்தார் விநாயக் மாதிரி. இல்ல அது இது உனக்கு வந்து சிராஜ் ஓவர்ல வந்து பின்னால் அன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு கேட்ச் போகும். ஹோல்டர் தவ்வி பிடிக்க பாப்பாரு. அது கையில பட்டு போயிடும். அது கேட்ச் டிராப்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஹோல்டரோட ஹைட்டுக்கு அவர் தவ்வியே அவர் கையில பட்டு தான் போகுதுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரு டிஃபிகல்ட் சான்ஸ். அதை பிடிச்சிருந்தாங்கன்னா பிளைண்டரா வந்திருக்கும். பட் அது பிடிக்கல. சோ அதுக்கு நான் வந்து திரும்ப குடுக்குறேன் அப்படின்ட்டு ஹோல்டர் ஓவர்ல சிராஜ் கையில வந்து விழுந்ததை விட்டு, அதாவது 17 பாலுக்கு 33 ரன் இருந்தவரை கேட்ச விட்டு அவர் வந்து 33 பாலுக்கு 33 இல்ல 17 ஆமா 33 பாலுக்கு 93 ரன் அடிச்சு விட்டு போயிட்டாரு அவரு. சோ அதுக்கு அடுத்த 16 பாலுக்கு அதான் அதுக்கு அடுத்து 16 பாலுக்கு 60 ரன். அந்த மாதிரி இப்ப ஆனா இவங்களும் அதை இல்ல நீங்க ஸ்ட்ரென்த் பண்ணிட்டே சொல்லலாம். இருந்தாங்க. அவர் ஸ்ட்ரென்த்லயே போட்டு இருந்தாங்க இவங்களும் வந்து ஓடி வந்து அதுக்கப்புறமா சொல்றேன். அவர் அடிக்க ம், அடிக்க ம். ஆரம்பிச்ச எல்லாமே கொஞ்சம் அவரே கொஞ்சம் கஷ்டப்படுத்துவோம், இல்ல வைட் லைன்ல போடுவோம், இல்ல ஏதாவது வித்தியாசமா பண்ணணும்னு பண்ணவே இல்லை. ஓடி வந்து அவர் ஸ்ட்ரென்த்துக்கே போட்டு இருந்தாங்க. அவரும் அழகா கிளியர் பண்ணிட்டே இருந்தார். அதுதான். இல்ல உனக்கு நீ வந்து இப்ப அவர் கேட்ச் புடிச்சிருந்தா மட்டும் அடுத்து உனக்கு பேட்டிங் ஆர்டர்ல வந்து கேம் கிரீன் இருக்காரு, ரோமன் பவுல் இறங்கி இருக்கலாம், ரிங்கு சிங் இருக்காரு நீ சொல்லலாம். ஆனா யாராலையுமே 16 பாலுக்கு 60 ரன் அடிக்க முடியுமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான் அது. So அந்த அதாவது கேட்ச் என்னன்னா 200க்கும் 250க்கும் அதான் வித்தியாசம். அப்படி சொல்லலாம் ஒரிஜினலா சொல்ல போனா. ஆமாமா 220 வரைக்கும் கூட போயிருந்தா கூட சேஸ் பண்ணிருக்கலாம் ஜிடி. அது 247 போகும்போதுதான் உனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்கோர் போர்ட் பிரஷர் ஆயிடும். So உனக்கு அதை சேஸ் பண்ண முடியாது. அது இப்பயே வந்து 220 அடிச்சாங்களே ஜிடி. அதான் அதான் பின்னால அந்த நீங்க அந்த டைம்ல இல்லைனாலுமே அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் தூக்கி இருந்தீங்கன்னா 50 அடிச்ச அப்புறமா அவர் ஒரு புஷ் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணி ஒரு 60, நீங்க சொன்ன மாதிரி 16 பால் 60 ஏதாவது அடிச்சார்ல, அந்த டைம்ல விக்கெட் விழுந்தா கூட இவங்க 20 ரன் ஷார்ட் ஆடி இருப்பாங்க கண்டிப்பா. அவர் கொடுத்த புஷ்ல தான் இவங்க அப்படியே கேரி ஆன் பண்ணி 250 247 போயிட்டாங்க. 247 அவுட் ஆஃப் ரிச் தான். அதுவும் ஜிடி பேட்டிங் லைனை வச்சு நமக்கு தெரிஞ்சது தான் அது. அவங்களால முடிஞ்சது 220 தான் மேக்ஸிமம். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் 220 தான் அடிப்பாங்க. அதை தாண்டி இல்ல கஷ்டம் தான். இல்ல அது புஷ் பண்ணிட்டு தான் போனாங்க 240க்கு. சுப்மன் இது சாய் சுதர்சனுக்கு அடிபட்டுருச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சுப்மன் கில் வந்து கரெக்டா தப்பான டைட்டில் அவுட் ஆயிட்டாரு. சோ ரெண்டு விஷயம் அதுவும் தான். இல்லாம நீங்க நரேன் மாதிரி ஒரு பவுலர் வச்சுட்டு நீங்க தள்ள முடியாது ரொம்ப. அவர் ஆமா கரெக்டா ஆமா ரஹானே பிளான் பண்ணிட்டாரு. நீங்க மேல எவ்வளவு அடிக்க முடியும் வச்சுக்கோங்க, லாஸ்ட் 6 ஓவர்ல 2 ஓவர் நான் நரேன் போட்டுருவேன்னு அழகா 14 16 நரேன் போட்டாரு. நரேன் நிறுத்தி கொடுத்துட்டாரு அவர் நினைச்ச மாதிரி. அவர் என்னன்னா அது வருண் கொஞ்சம் நிறுத்துவாருன்னு எதிர்பார்த்தாரு. அந்த வருண் ஒரு ரன் போலன்னா இன்னும் முன்னாடியே இவங்க வின் பண்ணிருப்பாங்க ஈஸியா. அந்த 22 ரன்ஸ் ஒரு ஓவர் போட்டார் லாஸ்ட் ஒரு வருண். அது மட்டும் ம், கொஞ்சம் ம், ம். நிறுத்திருந்தாங்க வச்சுக்கோங்க, இவங்க இன்னும் ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க. இல்லடா நரேனையுமே ஃபர்ஸ்ட் உனக்கு டேக் ஆன் பண்ணாரு கில்லு. ஒரு ஓவர்ல 2 6 எல்லாம் அடிச்சாரு நரேனை. சோ அந்த மாதிரி டேக் ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பவுமே நரேன் 4 வந்து ஓவர் நான் தான் 29 போட்டிருக்காரா. இல்ல அதான் நான் தான் பெஸ்ட் பவுலர் இந்த இந்த இதுல ஐபிஎல்ல அப்படின்றத காட்டுற மாதிரி கடைசி 2 ஓவர் சூப்பரா போட்டார் வந்து. அதுவும் அரௌண்ட் விக்கெட் வந்து சுப்மன் கிலுக்கு வெளியே தள்ளினாரு பால. அது வந்து உனக்கு அதை வந்து ஸ்கொயர் ரெக்ல அடிக்கிறதுன்றது அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா அடிக்க போய் தான் அவுட் ஆயிட்டாரு. சின்ன ஈரன் கார்டன்ல அதை கிளியர் பண்ண முடியல. ஸ்லாட்ஸ் இப்ப ஆட போய் போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க எக்ஸ்ட்ரா கவர் மேல ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா நரேன் நம்ம நம்ப முடியாது. அவர் வெளியே புஷ் பண்ற மாதிரி ஒரு பால் உள்ள போட்டுருவாரு. நீங்க எக்ஸ்ட்ரா கவர் மேல ஆட போனீங்கன்னா போல்ட் ஆயிடும். இதை வந்து அது நரேனோட பிரில்லியன்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. அதான் நரேன் வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் ஈடன் கார்டன்ல வந்துட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காராம். அதுக்கு நடுவுல 9 பிளேயர் ஆஃப் த மேட்ச் அதுக்கு நடுவுல ஆமா 9 வாங்கியிருக்காரு. ஆனா எல்லாமே வெளியே. அதாவது போன ஈடன் கார்டன் மேன் ஆஃப் த மேட்சுக்கும் இந்த ஈடன் கார்டன் மேன் ஆஃப் த மேட்சுக்கும் நடுவுல 9 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. பட் வந்துட்டு எல்லாமே கேட்காரு. இது ஈடன் கார்டன்ஸ் வெளியே. ஈடன் கார்டன்ஸ்ல வந்து 9 வருஷம் 8 வருஷம் கழிச்சு வாங்கியிருக்காரு. பிளஸ் அது வந்து இது வந்து அவரோட 200வது மேட்ச் ஐபிஎல்ல. சோ அதுவும் ஒரு மைல் ஸ்டோன் அவருக்கு. ஆனா இது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 247 பிளே 220 கேம், அதுவும் 93 ஒரு பிளேயர், 82 ஒரு பிளேயர், அதையும் தாண்டி 229க்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா யூஸ்வலா ரொம்ப இந்த ஆப்ஷன் வந்து பின்னாலன்கோ இல்லைன்னா ரகுவன்சியுமே நல்லா பினிஷ் பண்ணி கொடுத்தாரு அவங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பின்னாலனோட செகண்ட் ஃபீல்ட் ஆடிட்டு இருந்தாரு. அப்புறமா அவர் பின்னாலன் போன அப்புறமா அவர் அந்த ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி கையில எடுத்துட்டு அவர் பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. மேபி ரகுவன்சி கூட போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா 229 கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு பிரேக் கால். தைரியமா இந்த மாதிரி தான் பண்ணணும். பவுலர்ஸ்க்கு ஏதாவது வேணும்ல, நீங்க இந்த மாதிரி தான் கொடுத்தீங்கன்னா வேற எதுவும் பண்ண முடியாது. இல்ல இப்ப அது 2 for 29 இல்லாம இருந்திருந்ததுன்னா ஜெயிச்சிருப்பாங்க ஜிடி சொல்ல போனா. ஆமா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. நீங்க வேற அந்த 4 ஓவர் நரேன் இல்லாம வேற யாராவது போட்டிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு 45 போயிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு.
இல்லடா அது உனக்கு 29 அவர் கொடுத்திருந்தாலும் அந்த கில்டு விக்கெட் எடுக்காம 29 கொடுத்திருந்தாருன்னா கடைசியில கில்ல அடிச்சிருப்பாரு உனக்கு, ஏன்னா ஃபுல் ஃப்ளோல இருந்தாரு. சோ அது உனக்கு பாக்கணும், அது முக்கியமான நேரத்துல முக்கியமான விக்கெட் எடுத்ததுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல நல்ல கால் தான் சொல்றேன். அதான் இது இந்த மாதிரி ஏதாவது பவுலர்ஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு. 250 220 அடிக்கிறாங்கன்னா நீங்க பவுலர்ஸுக்கு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். அது ஈடன் கார்டன்ஸ்ல வந்து அதான் இதெல்லாம் இது வந்து நடக்கிறது. ஒரு இந்த கேமால என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் கீழே இருக்க டீமுக்கு சான்ஸ் இருக்கு. டாப் 2 ஃபினிஷ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்றதுதான் தெரியுது, வேற ஒண்ணும் இல்ல. ஜிடி நீங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா டாப் 2 100% போயிருப்பாங்க. இப்போ டாப் 2 ஃபினிஷும் இன்னும் ஓப்பன் இருக்கு, ஏன்னா ஜிடி ஒரு கேம் தான் இருக்கு இன்னும். சோ அந்த கேம் ஜெயிச்சாங்கனாலுமே 18 பாயிண்ட்ஸ் தான் போவாங்க. ஆனா அது வந்து சிஎஸ்கே கூட இருக்கு, அதுவும் லாஸ்ட்ல தான் இருக்கு. இல்ல ஆனா அது அவங்களுக்கு வந்து பியூர் அட்வான்டேஜ் அவங்க பக்கம் இருக்கு எல்லாமே. அகமதாபாத்ல மேட்ச் இருக்கு, சிஎஸ்கேல ஓவர் டர்ன் இல்ல, சிஎஸ்கே காம்பினேஷன் செட் பண்ணணும். சோ எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. பட் ஏதாவது கோளாறு பண்ணாம இருந்தாங்கன்னா ஜெயிச்சிடலாம் ஈஸியா. இது பேசிட்டு இருக்கும்போது ரகுவன்ஷி பேட்டிங் பத்தி நம்ம பேசி ஆகணும். சூப்பரா ஆடினாரு நேத்து. அவரு வந்து அந்த இது பின்னால அவுட் ஆனோடனே அந்த வேகம் குறையாம எடுத்துட்டு போனாரு. அவர் அந்த ரபாடாவை மண்டைக்கு மேல இப்படி ஹிட் அடிச்சதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஷாட். 140 பிளஸ் போட்டுட்டே இருக்காரு ரபாடா. அதை வந்து இப்படி அடிக்கிறதுன்றதெல்லாம் பெரிய விஷயம் தான். அதே மாதிரி கேம் கிரீனுக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க. அவர் வந்து 17 பாலுக்கு இல்ல அவர் வந்து 12 பாலுக்கு 20 என்னமோ இருக்கும்போது விட்டாங்க. அவர் 16 பாலுக்கு ஒரு 30 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அது ஆனா அந்த 16 பால் 30 அவனுக்கு ரிங்கு அதான் அதுவும் 16 பால் 29 நம்ம தான் அடிச்சாரு. அது வந்து இவர் அவுட் ஆனாலும் ரிங்கு சிங்கோ இல்ல அடுத்து வர பேட்ஸ்மேன் ஆடிப்பாங்க. அது பெருசா அவங்களுக்கு இது ப்ராப்ளம் இல்ல அந்த கேட்ச் விட்டது. பட் ஆனா பின்னால கேட்ச் விட்டதுதான் முக்கியமான மோசமான இதாயிடுச்சு. மேட்சை எங்க விட்டாங்கன்னா அந்த கேட்ச் விட்டதுலதான் விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பவுலிங்குமே அந்த ஒரு அவர் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க லைன் லென்த் எல்லாம் கரெக்டா போடாம விட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதான் சோ இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான். ஆனா இது நான் வந்து வருண் சக்கரவர்த்தி இல்லைன்னா எதிர்பார்த்தான்றது வேற, அந்த சொன்ன ரீசன் வேற. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். 5 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாங்களா, அதனால 6th மேட்ச் தோத்துருவாங்களாம். இல்ல அது ஏதோ ஒரு உனக்கு ஏதோ ரீசன். ஆனா அவன் நம்புடான்ல, நம்புனது நடந்துருச்சு. அதனால ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு நம்புடான் அவன். அப்படி பார்த்தா வெங்கடம் தான் சொல்லியிருக்கான். வெங்கட் அவன் காரணம் சொல்ல, அதனால நமக்கு தெரியாது. இவன் ஏதோ ஒரு காரணத்துல நம்பினான். நம்பிக்கை வந்து எப்படி வேணா வைக்கலாம். நம்ம ஒரு வாழ்க்கை தத்துவத்தோட இந்த வீடியோ முடிச்சிரும். எதுலயாச்சும் ஒரு நம்பிக்கை வைக்க நடக்கும். அவர் நம்பிக்கை வேறங்க. அவரு ஜிடி தோத்தாதான் சிஎஸ்கே கூட தோத்து அவங்களும் 16 பாயிண்ட் வருவாங்க, சிஎஸ்கே 16 பாயிண்ட் வர முடியும், அவங்க வெளியே அந்த மாதிரி யோசிப்பாரு அவரு. அவர் எல்லா மோட்டிவ்ல தான் யோசிப்பாரு. இல்ல அது மூட நம்பிக்கை, அதை விட்டுருங்க. சரி இப்ப ஆண்டு நம்ம ஆமாமா அது நம்ம பேசுவோம் தொடர்ந்து. வரிசையா எல்லா ப்ரெடிக்ஷனுமே அப்படிதான் போயிட்டு இருக்கு அவருக்கு. அதை நம்ம பேசுவோம். இதுல வந்து ஆரஞ்சு கேப்புக்கு வந்து மறுபடியும் சுப்மன் கில்லும் சாய் சுதர்சன் சண்டை போட ஆரம்பிச்சாங்க இப்போ. அதான் ஆஸ் யூஷுவல். நான் சாய் அடிபாத்து போன உடனே எனக்கு கஷ்டம் தான், ஏன்னா எல்போ இன்ஜுரி எல்லாம் உங்களுக்கு பெரிய டேமேஜா இருக்கும். இவங்களை சீசன்லயே ஆடுவாரான்ற மாதிரி யோசிச்சேன். ஆனா திருப்பி வந்து கொஞ்சம் காமிச்சாரு, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம ஆடினாரு. திரும்பி வந்து ஆடினதை பார்த்தா நான் அவரு போயிருக்கவே வேண்டாம்னு தோணுச்சு எனக்கெல்லாம். கொஞ்ச நேரம் சுப்மன் கில் போன அப்புறமா வந்து நீ என்ன ஆரஞ்சு கேப் வச்சிருக்கிறது, நான் வாங்குவேன்றதுக்காகவே வந்து ஆடின மாதிரி இருந்தது எனக்கு. அதான் இல்ல ஆரஞ்சு கேப் எனக்கு வேணும், நானே போய் ஆடுறேன்னு வந்து ஆடின மாதிரி தான் இருந்தது. அது 2 ரன் அதிகமா அடிச்சாரு அவரோட சுப்மன் கில்லோட. 554 552 டைட் காம்படிஷன்ல போயிட்டு இருக்காங்க 2 பேரும். ஆமா அவரு அது சுப்மன் கில் வந்து 3வது தடவை மொத்தம் ஐபிஎல்ல 500+ அடிக்கிறாரு போல. 2020 2023 2024 2026. இது 3வது தடவை. சாய் சுதர்சன் தொடர்ந்து 3 தடவை அப்படியே போயிட்டு இருக்காங்க. சோ பாப்போம் அடுத்து. பர்பிள் கேப்ல வந்து பெருசா சேஞ்சஸ் இல்ல, ஏன்னா ஜிடில வந்து விக்கெட் 2 விக்கெட் தான் எடுத்தாங்க கேகேஆர். சோ அதுல நல்லா சேஞ்சஸ் எதுவுமே பெருசா இல்ல. சோ அவ்வளவுதான் இந்த மேட்சோட இது வந்து என்னன்னா டேபிள் இன்னும் டைட் ஆயிடுச்சு. யாருமே இன்னும் கியூ வாங்கல, 2 பேர் வாங்கிட்டாங்க. சோ ஆனா இன்னொரு முக்கியமான சோகமான விஷயம் கேகேஆர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, நான் ப்ரெடிக்ட் பண்ண 3 டீம் கடைசி இடத்துல 3 இடத்துல இருக்காங்க. சோகங்கள். ஏதோ ஒரு ப்ரெடிக்ஷன் அப்போ ப்ரெடிக்ட் பண்ண எல்லாமே ஒரு இடத்துல இருக்காங்கன்றப்போ ஒரு சந்தோஷம் தான். சரி இந்த சோகத்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு ப்ரிவியூ ரிவ்யூல சந்திப்போம். அதுவரை பை பை ஃப்ரம் உல்ஸ் வெர்ஸ்.